எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் பொறுப்பும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றலை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நாளை மறுமையிலே விசாரணை உண்டு. லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொரு அருட்கொடை பற்றியும் நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய உணவுக்கு விசாரணை உண்டு, நம்முடைய உடைக்கு விசாரணை உண்டு. இப்படி நம்மை வாழ வைத்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ ஒவ்வொன்றுக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய இளமை பருவத்திலே ஆற்றலை, ஆரோக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த இளமை பருவத்தை எந்த வழியிலே நாம் கழித்தோம், பயனுள்ள வகையிலே கழித்தோமா, நமக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டோமா, நம்முடைய பெற்றோருக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோமா, இந்த சமூகத்திற்கு நமது இளமையின் மூலமாக என்ன பயனை தந்தோம், அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். என்ன பதில் இளைஞர்கள் இடத்தில் இருக்கிறது? சும்மா உட்கார்ந்து இருந்தேன், வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுல தான் என்னுடைய சந்தோஷங்கள் இருந்தது, இப்படி சொல்ல போகிறோமா? எப்படி நம்முடைய இளமை பருவத்தை கழித்தோம்? அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஓரிரை கொள்கை விளக்க மாநாட்டில் இஸ்லாம் கூறும் இளமை பருவம் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை நாம் அறியவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு பல்வேறு பருவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் பெற்றிருக்கக்கூடிய பருவங்களிலேயே மிக சிறப்பிற்குரிய ஒரு பருவமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னளவிலே விரும்புகின்ற ஒரு பருவமாக இளமை பருவம் தான் இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதர்களுமே உணர்ந்திருக்கின்றோம். இளமை பருவத்தினுடைய சிறப்புகளை தனியே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு மனிதனும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இளமை பருவத்தினுடைய ஆற்றல் குறித்து, அதனுடைய வேகம் குறித்து, அதனுடைய சிறப்புகள் குறித்து அறிந்து வைத்திருக்கிறோம். இதனால்தான் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும், கோட்பாடுகளை கொண்டவர்களும், அரசியல் கட்சிகளும், எல்லா அமைப்பினருமே இளைஞர்களை குறிவைத்து அவர்களுக்கான செயல் திட்டங்களை வகுப்பவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே இளைஞர்களை வழிநடத்துவதிலே நாமும் குறிக்கோள் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நோக்கம் என்பது உலக வாழ்விலே இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய அமைப்பை வளர்க்க வேண்டும் என்பதோ, இதிலே மக்கள் திரளை அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்பதோ கிடையாது. இளைஞர்களுடைய வாழ்வை, மறுமை நோக்கிய அவர்களின் பயணத்தை சீராக சிறப்பாக ஆக்கி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இளைஞர்களுக்கான வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக நாம் வழங்கி வருகிறோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தின் கீழாக ஒரு மாத காலம் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் என்ற தலைப்பின் கீழாக மக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்களிடத்தில், ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமிய இளைஞன் தன்னுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்ராஹிம் நபியினுடைய இளமை பருவத்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாட்டிலேயும் இளைஞர்களை பற்றிய ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இளமை பருவம் என்பது ஆற்றல் மிகுந்த பருவம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வே அதை உறுதிப்படுத்தி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
மனிதனை பலவீனமான நிலையில் நாம் படைத்தோம். சும்ம மின் பஅதி லஅஃபின் குவா, பிறகு அந்த பலவீனமான பருவத்திற்கு பிறகு ஒரு பலம் பொருந்திய பருவத்தை மனிதனுக்கு நாம் ஏற்படுத்தினோம் என்று இறைவன் சொல்லுகிறான். மனிதனுடைய வாழ்வில் இரண்டு விதமான பலவீனமான பருவம் இருக்கிறது. ஒன்று குழந்தை பருவம். இதில் எந்த ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு பருவம். தன்னுடைய பெற்றோரை ஒவ்வொரு வேலைகளுக்கும் சார்ந்திருக்கக்கூடிய பருவம். இதனால் இந்த பருவத்தை இறைவன் பலவீனமான பருவம் என்று சுட்டி காட்டுகிறான். அதே போல முதுமை பருவத்தை எடுத்து பார்த்தாலும் இதிலும் மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பருவமாகத்தான் முதுமை பருவமும் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தாரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பருவமாக தன்னுடைய நோயினால், தன்னுடைய முதுமையினால் பலவீனப்பட்ட ஒரு நிலையில் வாழுகின்ற ஒரு பருவமாக இருக்கிற காரணத்தினால் இந்த முதுமை பருவத்தையும் பலவீனமான பருவமாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். இந்த இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு மத்தியிலே இளமை பருவத்தை பலம் பொருந்திய பருவமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிறான். இந்த பலத்தை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆனால் இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இதை இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான தீமைகள், சமூக குற்றங்கள், அனாச்சாரங்கள், ஒழுக்கக்கேடுகள் சமுதாயத்திலே பரவி கிடக்கிறது. இதற்கு முந்தைய அமர்விலே பேசப்பட்ட, பட்டிமன்றத்தில் பேசப்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டிருப்பீர்கள். அங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களும் இளைஞர்களை மையமாக வைத்துத்தான் பேசப்பட்டது. இளைஞர்களிடத்தில் போதை பழக்கங்கள் எப்படி ஊடுருவி இருக்கிறது எடுத்து சொல்லப்பட்டது. ஒரு காலத்திலே இருந்த போதை பொருட்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எப்படி போதையிலே புதிய புதிய வஸ்துகளை உருவாக்குகிறார்கள் என்பது எடுத்து சொல்லப்பட்டது. இன்னும் இளைஞன் இந்த சமூக தீமைகளிலே எப்படி மூழ்குகிறான் என்பது எடுத்துரைக்கப்பட்டது. இப்படி நம்மை சுற்றி வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது தீமைகள் மிக நெருங்கி வந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்தை, குற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த குற்றத்தை தேடி பயணித்து சென்று கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு ஒவ்வொரு குற்றத்தையும், தீமையையும், கேட்டையும் தன்னுடைய உள்ளங்கையில மொபைல் போன் வடிவிலேயே வைத்திருக்கிறான். எந்த சிரமமும் பட தேவையில்லை. ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்றால் அவனிடத்தில் ஒரு போன் இருந்தால் போதும், எல்லா குற்றத்தையும் அவன் செய்து விடலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். செல்போன் என்பது ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் தான். தொலைவில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனம் தான். மக்களுடைய தொடர்பை நெருக்கி கொண்டு வந்து மிகப்பெரிய நன்மைகளை இந்த உலகத்திற்கு வழங்கிய சாதனம் தான், மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய தொடர்பை நெருக்கத்தில் கொண்டு வந்த இந்த சாதனத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய இச்சையின் காரணத்தினால், ஆசையின் காரணத்தினால், அவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் பின்னிய வலைகளின் காரணத்தினால் தீமைகளையும் தனக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு போதை பொருட்கள் எல்லாம் ஆன்லைன்ல உணவை ஆர்டர் செய்வதை போல ஆர்டர் செய்து வீட்டிற்கு வர வைத்து அந்த போதை பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிற பொழுது இன்றைய இந்த இளைஞர்கள் எப்படி தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள்? இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமையை பாருங்க. கஞ்சா, இது போன்று சொல்ல போக வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊர்களிலேயும் சமீபமாக இந்த கஞ்சா பொருளினுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது என்று செய்தித்தாள்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய பக்கங்களும் நமக்கு எடுத்துரைக்கிறது. டெய்லி செய்தித்தாள்ல இந்த கஞ்சா விற்பனை பற்றிய ஒரு தகவல் எடுத்துரைக்கப்படுகிறது. சமீப காலமாக இதனுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது என்று நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இதை செய்வது யார்? விற்பனை செய்வது யார்? அதை பயன்படுத்துவது யார்? எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். கஞ்சா விற்பனையில் பிடிபட்டவன் ஒரு 3 பேர் போட்டோ போட்டிருக்கு. எல்லாருக்கும் எத்தனை வயசு? 23, 24, 25.
அதை பயன்படுத்துபவன் யார்? 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 12 வயது இருக்கும். அந்த 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், அவனிடத்தில் இந்த கஞ்சா பழக்கம் இருக்கிறது என்று செய்தித்தாள்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு சிறுவனை, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவனிடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தனிமையை பெற்றோர்கள் உணர்கிறார்கள். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் பிள்ளை, திடீர்னு இவன்ட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது, அவனிடத்தில் ஏதோ ஒரு தனிமையை அவன் சார்ந்தே இருக்கின்றான். நன்றாக படித்துக் கொண்டிருப்பவன் இப்போது படிப்பதில்லை, நன்றாக ஓடி விளையாடி கொண்டிருந்தவன் இப்போது சுறுசுறுப்பாக இல்லை, நம்மோடு பேசி பழகி கொண்டிருந்தவன் எப்போதும் தனிமையிலேயே இருக்கின்றான். இதை உணர்ந்த பெற்றோர் மனோதத்துவ மருத்துவரிடத்தில் அவனை அழைத்து செல்கிறார்கள். அவர் அவனிடத்தில் தனியாக அழைத்து பேசுகிறார். பேசி உண்மையை கண்டறிந்தால் அவனிடத்தில், அந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் போதை பழக்கம் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இப்படி பள்ளிக்கூட மாணவர்களிலிருந்து பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய, டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்படி கஞ்சா, சிகரெட்டு, மது, இது போன்ற போதை வஸ்துகள் ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கத்தில் செல்போனிற்கு அடிமையாகி ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து வருகிறான். அது என்ன மாய உலகம்? தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியலை. தன்னுடைய வீட்டில் என்ன கஷ்டம் நிலவுகிறது அவனுக்கு தெரியலை. தன்னுடைய சமுதாயம் எவ்வளவு அவலத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியலை. அவன் இருப்பதெல்லாம் ஒரு கற்பனை கோட்டையிலே, கற்பனை உலகத்தில், ஒரு மாய உலகத்தை அந்த செல்போன், அந்த சமூக ஊடகங்கள் வடிவமைத்து காட்டுகிறது. அதிலேயே அவன் வாழ்ந்து வருகிறான். போனிலே எப்போதும் உட்கார்ந்து இருக்கிறான். எப்போது பார்த்தாலும் போன், எப்போது பார்த்தாலும் யூடியூப், எப்போது பார்த்தாலும் ஃபேஸ்புக், எப்போது பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம், அதனுடைய ரீல்ஸ் தள்ளி தள்ளி பார்க்கக்கூடியவன், அவனுடைய மூளையில் என்ன பதிவாகிறது என்றால், இதுதான் நிஜ உலகம், நம்மை சுற்றி இருப்பது நிழல் உலகம் என்பதை போல அவனுக்கு பதிவாகுது. ஒரு மாய தோற்றம். அந்த ரீல்ஸ்ல என்ன பார்க்கிறான்? எல்லோரும் உலகத்தில் எல்லாரும் நல்ல ஒற்றுமையா வாழ்றான், நம்மை சுற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல ஒரு ஐபோன் வாங்கிக்கிட்டு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஐபோன் வாங்கி அதை பிறர் கண்களுக்கு காண்பித்து வாழ்வதுதான் ஒரு நல்ல மதிப்புமிக்க வாழ்வு. கேடிஎம் டியூக்கு பைக்கு வாங்கி நாம அதை மக்கள் மத்தியிலே ஓட்டி செல்வதுதான் நம்முடைய வீரத்திற்கான அடையாளம். ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாங்கி அதை தெருக்களிலே சத்தமாக ஓட்டி செல்வதுதான் நமக்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிற செயல். இதெல்லாம் எங்கிருந்து படிக்கிறான்? போன்ல இருந்து தான். அவன் பார்க்கிற ரீல்ஸ்ல இருந்து தான், அவன் பார்க்கிற யூடியூப்ல இருந்து தான், அவன் பார்க்கிற ஃபேஸ்புக்ல இருந்தும், அவன் பார்க்கிற இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் தான் இது போன்ற தவறான ஒரு மாய உலக பிம்பத்தை அவன் கண்டறிகிறான். அவனுக்கு அதுதான் பெருசா தெரியுது. அப்ப இந்த மாய உலகத்துல வாழக்கூடியவன், செல்போன்ல நாம ஐபோன் வச்சுக்கிட்டாதான் நாம ஒரு மேல்தட்டு மக்கள் என்பது போன்று மக்கள் எண்ணுவார்கள். கேடிஎம் டியூக்கு பைக் வச்சிருந்தாதான் நமக்கான ஒரு அடையாளம், புல்லட் வச்சிருந்தாதான் நமக்கான ஒரு அங்கீகாரம். இப்படி அவன் நினைக்கும் பொழுது, இந்த மாய உலகத்தில் வாழும் பொழுது, அவனுடைய குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்குது அவனுக்கு தெரியல. வீட்டில் சாப்பிடுவதற்கு சிரமப்படுகிறார்கள். தகப்பனார் ஒருவேளை உணவை அந்த குடும்பம் உண்ண வேண்டும் என்பதற்காக வியர்வையை சிந்துகிறார், இரத்தத்தை சிந்துகிறார், பெரும்பாடுபடுகிறார், தன்னுடைய இரவு முழுவதும் கண்விழித்து உழைக்கிறார், கஷ்டப்படுகிறார். அந்த கஷ்டம் அவனுக்கு தெரியவில்லை. எனக்கு புல்லட் வாங்கி கொடுத்தா இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா இப்பவே இந்த வீட்டில இருந்து நான் வெளியே போறேன். எனக்கு கேடிஎம் டியூக்கு பைக் வாங்கி கொடுக்கிறதும் ஐபோன் வாங்கி கொடுக்கிறதும் தான் பெற்றோராகிய நீங்க என் மேல பாசமா இருக்கிறதுக்கான அடையாளமே என்று அவன் நினைக்கிறான். நம்மளை பெத்தவங்க, நம்ம தாயி, நம்ம தகப்பன், நமக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா அது தெரியல, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா அது கண்ணு முன்னாடி வரல.
அவனுக்கு என்ன தோணுதுன்னா, புல்லட் ஃப்ரெண்டுடைய தகப்பனார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு, என் தகப்பன் வாங்கி கொடுக்கலைன்னா என் தகப்பனுக்கு என் மேல பாசம் இல்லை. அப்ப குடும்ப கஷ்டம் இவனுக்கு தெரியல, குடும்பத்தில் என்ன சூழல் இருக்கிறது தெரியல. இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த செல்போன்லயே மூழ்கிக்கிட்டு இருக்கிறவன் கேம்கள்ல மூழ்கிறான், தன்னுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் கேம்கள்ல கழிக்கிறான். ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கின்ற அறிவு தான் அவன் 25 வயது ஆனாலும் 30 வயது ஆனாலும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. வேற வெளி உலக பழக்கமோ மற்றவர்களுடைய தொடர்போ குடும்ப கஷ்டத்தையோ சமூக அவலத்தையோ தெரிந்து புரிந்து அதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டான் என்றால் அவன் அதற்காக உழைப்பவனாக மாறுவான். இவன் வேலை தான் டெய்லி 24 மணி நேரம் போன்லயே இருக்குதே, போன்ல 24 மணி நேரம் இருக்குது, வெளி தொடர்பு தெரியல, கஷ்ட நஷ்டம் தெரியல, குடும்பத்தினுடைய பாரம் தெரியலைன்னா இந்த சிறு பிள்ளைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன அறிவு இருக்குமோ அவன் 25 வயசு ஆகுது 30 வயசு ஆகுது அதே நிலைமையிலே இருக்கிறான், கேம்லே மூழ்கிக்கிட்டு இருக்கிறான். சமீபத்தில் நாம் அனைவரும் சமூக வலைதளத்தின் வாயிலாக செய்தி ஊடகத்தின் வாயிலாக ஒரு செய்தியை அறிந்திருப்போம். ஒரு நிகழ்ச்சியில ஒரு பக்கம் பிள்ளைகள், இன்னொரு பக்கம் பெற்றோர். 25 வயது 30 வயது படிப்பை முடித்தாலும் வேலைக்கு செல்லாத பிள்ளைகள் ஒரு பக்கம், அவர்களை பெற்ற பெற்றோர்கள் ஒரு பக்கம். அந்த வீடியோவை பார்த்தாலே கண் நெஞ்சும் கரைகின்ற அளவுக்கு அந்த பெற்றோருடைய வார்த்தைகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தகப்பனாரு பெற்றோரு ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட நிருபர் கேட்கிறாரு, நீங்க ஏன் இன்னும் வேலைக்கு போகல? வேலைக்கு போறது எனக்கு செட் ஆகலை. ஏன் செட் ஆகலை? 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வர சொல்றாங்க, அது எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு கேம் கம்பெனி உருவாக்க போறேன். சரி, கேம் கம்பெனி உருவாக்குறதுனா அது சாதாரணமா நடக்காது, அதுக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க தெரியல. அப்போ உங்களுக்கு கேம் விளையாடுறது தான் பிடிச்சிருக்குதே தவிர உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. தகப்பனார் கண்ணீர் வடிக்கிறார். என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறதுக்காக லட்சத்தை செலவழித்தேன், அந்த லட்சம் என்னுடைய ஒரு நாளிலே எனக்கு கிடைத்து விடவில்லை. பல நாள் தூக்கத்தை இழந்திருக்கிறேன், பல மூட்டைகளை சுமையாக சுமந்திருக்கிறேன். ஆனால் எந்த வழியும் தெரியாமல் வளர்ந்த இவனுக்கு அதை பற்றி புரியல. கேம்ல இருக்கிறான், குடும்ப கஷ்டம் தெரியல, தெரியாமல் அவன் இன்னும் அந்த கேம்கள்லயே இருக்கிறான், வருத்தப்படுறார். இப்போது சொல்லப்பட்ட எந்த விஷயமுமே எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம இடத்தில் ஐபோனை கேட்கலாம், கேடிஎம் பைக்கை கேட்கலாம், புல்லட்டை கேட்கலாம், கேம்களிலேயே எப்போதும் மூழ்கி இருக்கலாம். இதுவெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய இளமையை இப்படி தவறாக பயன்படுத்தி காலத்தை நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் எப்படி இளைஞர்களை பக்குவப்படுத்துகிறது? இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை போதை பழக்கத்திலேயும் மாய உலகத்திலேயும் கஷ்டங்கள் தெரியாமல், பொறுப்பில்லாமல், குடும்பத்தின் பாரத்தை சுமக்காமல், சமூகத்தின் அவலத்தை உணராமல் வாழ்ந்து வருகிறார்களே, இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான இளைஞர்களை உருவாக்க நினைச்சாங்க? இப்போது நாம் பார்த்த இந்த தவறுகள் இருக்கக்கூடிய இளைஞர்களையே 2 விதமாக நாம பிரிக்கலாம். ஒரு சாராருக்கு அல்லாஹ்னால என்னன்னு தெரியாது, மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, பெயரளவுல முஸ்லிமா இருப்பான், இவன் ஒரு சாரார். இன்னொரு பக்கத்துல மார்க்கம்னா என்னன்னு தெரியும், அல்லாஹ்னா என்னன்னு தெரியும், இஸ்லாம்னா என்னன்னு தெரியும், ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வராதவனாக இருப்பான். இப்ப இந்த நடைமுறைக்கு கொண்டு வராதவனாக இருக்கிறானே, இவனுக்கு என்ன அறிவுரைகளை மார்க்கம் சொல்லுகிறது? பெயரளவுல முஸ்லிமா இருக்கிறான், ஆனா அவனுக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியுது, நபினா என்னன்னு தெரியுது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியுது, ஆனால் அதை அவன் நடைமுறைக்கு கொண்டு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் தவறாக பேசிவிட்டால், கேலி சித்திரம் மறைந்து விட்டால், இவன் பயன்படுத்துகிற அதே சமூக வலைதளத்துல இவனும் ஸ்டேட்டஸ் வைப்பான். எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன்னு வைப்பான். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பான். இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு இஸ்லாமிய தொடர்பு இருக்கும்.
அப்ப இப்படி யாரை அவன் நேசிக்கிறானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான இளைஞர்களை உருவாக்கினார்கள், எந்த இளைஞர்களை விரும்பினார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு 70 இளைஞர்களை உருவாக்குறாங்க. அந்த 70 இளைஞர்களும் மார்க்க அறிஞர்களாக நபிகள் நாயகத்திடத்தில் பாடம் பயின்று உருவெடுக்கிறார்கள். அந்த 70 இளைஞர்கள் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அவர்கள் இரவு நேரத்தில் ஒன்று கூடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய 70 இளைஞர்களும் இரவு நேரத்தில் ஒன்று கூடுவார்கள். எதற்காக? மார்க்கத்தை ஒருவருக்கு ஒருவர் கற்று பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக. குர்ஆனை கற்று நான் கற்றதை உனக்கு சொல்லித் தருகிறேன், நீ கற்றதை எனக்கு சொல்லித்தா என்று பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்வதற்காகவும், தொழுவதற்காகவும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவும் அந்த 70 இளைஞர்களும் ஒன்று கூடுவார்கள். பகல் நேரத்தில் விறகுகளை வெட்டுவார்கள். அன்றைக்கு இருந்த ஒரு பெரும் தொழில் என்றால் விறகு வெட்டி சம்பாதிப்பதுதான். விறகுகளை வெட்டுவாங்க, வெட்டி அதை விற்பனை செய்வார்கள். அதன் மூலமாக சில பொருளாதாரம் கிடைக்கும். அதை என்ன செய்வாங்க? ஏழைகளாக, திண்ணை தோழர்களாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதற்காக அதை பயன்படுத்துவார்கள். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் அள்ளி கொடுத்து அவர்கள் பயனடைய செய்வார்கள். இது நபிகள் நாயகம் உருவாக்கிய இளைஞர்கள். இரவுல ஒன்று கூடுறாங்க. எதுக்காக ஒன்று கூடுறாங்க? மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக. இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமை என்ன? இவனும் இரவுல ஒன்று கூடுறான். எதுக்காக? எதுக்காக கூடுறான்னு அவனுக்கே தெரியாது. போவான் பைக் எடுத்துக்கிட்டு. ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க, பைக்கை எடுத்துக்கிட்டு போவான். எங்க போறான்னு அவன்கிட்டே கூப்பிட்டு கேளுங்க, அவனுக்கே தெரியாது. பெட்ரோல் போட வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, காசை அனுப்புறாரு. அம்மா காசை கொடுக்கலைன்னா சண்டை போடுவோம். ஒரு கட்டத்தில் அம்மா கொடுத்துருவாங்க. பெட்ரோலை போடுறான், சுத்துவான் சுத்துவான் சுத்துவான், ஊர் முழுக்க சுத்துவான். எதுக்காக போறான்? எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுல போகும் பொழுது சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா திடீர்னு நாய் குலைக்குது. போய்கிட்டே இருக்கிறான் பைக்கில், திடீர்னு நாய் குலைக்குது. என்னடான்னா பைக் ஹார்னா. ஹார்ட் பேஷண்ட் அந்த ரோட்ல போனான்னு வைங்க, அவ்வளவுதான், அவருக்கு மவுத்து தான். அந்த அளவுக்கு இவனுடைய செயல்பாடு இருக்குது. இப்படி இரவுல சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு தெரு முனைகளிலேயும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தெருமுனைகளில் அமர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன? தெருமுனைகள் உட்கார்ந்துப்பா, ஒரு 10 பேர் சேருவார்கள். சேர்ந்து கேம் தான், கேம்களை விளையாடி ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒரே கேமை விளையாடுறது. நேரம் போகும் போகும் போகும், எவ்வளவு நேரம் ஆச்சு இவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் பாங்கோசை அவனுடைய செவிகளில் விழும். அதை அலட்சியம் செய்வான், அதற்கு பதில் சொல்ல மாட்டான். அந்த பாங்கினுடைய அழைப்பை ஏற்று பள்ளிவாசலை நோக்கி விரைய மாட்டான். அந்த கேம்களிலேயே உட்கார்ந்திருப்பான். அவன் அந்த கேம்கள் விளையாடும் பொழுது பேசக்கூடிய பேச்சுக்கள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு கொச்சையானதாக இருக்கும். அந்த பக்கம் நடந்து போகின்ற மக்கள், பெண்களுக்கு அச்சுறுத்துகின்ற வகையிலே, வெட்கி தலைகுனிகின்ற வகையிலே அவனுடைய பேச்சுக்களும் அவனுடைய வார்த்தைகளும் இருக்கும். இப்படி இன்றைய இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஒன்று கூடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஒன்று குழுமினார்கள். ஒன்று குழுமிய அவர்கள் திருமறை குர்ஆனை கற்றார்கள், திருமறை குர்ஆனை படித்தார்கள், அடுத்தவர்களுக்கு போதித்தார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். இப்படி தங்களின் இளமையின் ஆற்றலை இரவு நேரங்களிலே அல்லாஹ்வின் பாதையிலே கழித்தார்கள். பகல் நேரத்தில் என்ன செய்யறான்? இரவெல்லாம் இவன் கண்டு முழிச்சான்னா இவனுக்கு பகலே எத்தனை மணிக்கு தான் விடிகிறதே? எத்தனை மணிக்குன்னா 12 மணி, 1 மணி, 2 மணி, மதியத்துக்கு தான் இவனுக்கு விடியும். விடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் துறை வெளியே போறவர் தான் அடுத்த நாள் நைட்டு 1 மணிக்கு தான் உள்ள வருவார்.
அப்ப எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் பொறுப்பும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றலை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நாளை மறுமையிலே விசாரணை உண்டு. ஒவ்வொரு அருட்கொடை பற்றியும் நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய உணவுக்கு விசாரணை உண்டு, நம்முடைய உடைக்கு விசாரணை உண்டு. இப்படி நம்மை வாழ வைத்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ ஒவ்வொன்றுக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய இளமை பருவத்திலே ஆற்றலை, ஆரோக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த இளமை பருவத்தை எந்த வழியிலே நாம் கழித்தோம், பயனுள்ள வகையிலே கழித்தோமா, நமக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டோமா, நம்முடைய பெற்றோருக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோமா, இந்த சமூகத்திற்கு நமது இளமையின் மூலமாக என்ன பயனை தந்தோம், அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். என்ன பதில் இளைஞர்களிடத்தில் இருக்கிறது? சும்மா உட்கார்ந்து இருந்தேன், வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுல தான் என்னுடைய சந்தோஷங்கள் இருந்தது, இப்படி சொல்ல போகிறோமா? எப்படி நம்முடைய இளமை பருவத்தை கழித்தோம்? அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு. அந்த விசாரணையின் முதல் கட்டத்திலேயே நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு! தலைக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற பொழுது உலக மைதானத்திலே ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் இருக்கக்கூடிய மைதானத்தில் எந்த நிழலும் இல்லாத ஒரு சூழலில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை நமக்கு பரிசாக தருகின்ற பொழுது அதில் ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறை வழிபாட்டிலேயே தன் இளமையை கழித்த இளைஞனுக்கு அல்லாஹ் நிழலை பரிசாக வாக்களிக்கிறான். விசாரணை உண்டு. இளமை பருவம் என்பது ஏதோ நாம் கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இதில் ஆரோக்கியம் இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, வேகம் இருக்கிறது. இவை அனைத்தையும் நல்ல வழியில் பயன்படுத்தி இருந்தால் அதற்கான கூலியாக அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வீணடித்தால், நேரத்தை கழித்தால், வீணான காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மறுமையிலே நஷ்டவாளியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் இன்னொரு சாராரையும் சொல்றான். இறைவனின் நிழலை பெறக்கூடிய சாரார் இறை வழிபாட்டில் தன் இளமை பருவத்தை கழித்தவர்கள். இன்னொரு சாரார் யார்? நரகத்தில் வீசப்படுவார்கள். அந்த நரகவாதியிடத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை சேர்த்தது எது? அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நான் உலகத்தில் வாழ்ந்த சமயத்திலே தொழக்கூடியவனாக இல்லை, தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. வலம் நகு நுத்திஅமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நான் உணவளிக்க கூடியவனாகவும் இல்லை. கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நான் உணவளிக்க கூடியவனாகவும் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அதனால் இந்த நரக படுகொலியிலே வீழ்ந்து கிடக்கிறேன். இளமையை சரியாக பயன்படுத்தியவர்கள், பயனுள்ள வகையிலே கழித்தவர்கள் இறைவனுடைய அர்ஷின் நிழலில் பரிசாக அதை அனுபவிப்பார்கள். வீணான காரியங்களில் ஈடுபட்டவர்கள் சக்கர் என்கின்ற நரகத்தில் இறைவனால் வீசப்படுவார்கள். அவர்களிடத்தில் தொழுகை இருக்காது, ஏழைக்கு உணவளித்திருக்க மாட்டார்கள், வீணான காரியத்தில் ஈடுபடுவார்கள். இன்றைய இளைஞர்களிடத்தில் தொழுகை என்பது ஒரு பொருட்டாக இல்லாமல் ஆகிவிட்டது. பள்ளிவாசல்கள் முதியவர்களால் நிரப்பப்படுகிறதே தவிர அங்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இளைஞர்கள் அதை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவளிப்பது, இவன் பெற்றோருக்கு உணவளிப்பதே கேள்விக்குறியா இருக்குது. மற்றவங்களுக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக சம்பாதிக்க போறானான்னு கேட்டா அதுவே இங்கே கேள்விக்குறியா இருக்குது. இவன் ஏழைக்கு எங்கு உணவளிக்கிறது? வீணான காரியத்தில் ஈடுபடுபவனாக இன்றைய இளைஞன் இருக்கிறான். அப்ப அது மிகப்பெரிய இந்த இளைஞர்களிடத்திலே அவர்களின் மறுமை வாழ்வை நஷ்டத்திற்குரியதாக இது ஆக்கிவிடும். இதை ஒவ்வொரு இளைஞனும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற சுகபோகங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப இன்றைய இளைஞர்கள் இப்படி வீணான காரியங்களிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். புரோஜனமாக அதை கழிப்பதிலே அவர்கள் தவற விடுகிறார்கள். இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் அது கொஞ்சம் இன்பமாக தெரியலாம். நேரத்தை சும்மாவே கழிப்பது நமக்கு சுகமாக இருக்கலாம். ரீல்ஸையும் யூடியூப் வீடியோவையும் பார்த்து சிரிப்பது நம்முடைய மனதிற்கு லேசாக தோன்றலாம். ஆனால் இவை அனைத்தும் நாளை மறுமையிலே நமக்கு நஷ்டத்தை கொடுத்துவிடும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. எப்போதும் ரீல்ஸை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எப்போதும் நாம சமூக வலைதளங்களில் மூழ்கி கொண்டிருக்க முடியாது. கேம்களில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க முடியாது. நாம் வாழக்கூடிய வாழ்வு நிஜ வாழ்க்கைக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும். நிஜ வாழ்க்கையில் என்ன இருக்குது, நம்ம சுத்தி என்ன நடக்குது, இதை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஜாபிர் என்கின்ற ஒரு இளைஞர், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தகப்பனார் அப்துல்லா வஃபாத் ஆகிறார். அவர் வஃபாத் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆண் பிள்ளை. இவருக்கு 8-9 தங்கைகள் இருக்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. தகப்பனார் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக போர்க்களத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டு விட்டார். இப்ப மூத்தவராய் இவர் தான் இருக்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருக்கிறார். மற்ற எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்ப அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை தன்னுடைய இளமை பருவத்திலேயே, சிறிய பருவத்திலேயே தன் முதுகில் ஏந்தக்கூடிய ஒரு நிலைமை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுகிறது. தகப்பனாருக்கு கொஞ்சம் கடனும் இருக்குது, அதுவும் இவரை சார்ந்ததாக மாறுகிறது. தன் தகப்பனாரின் கடனை அடைப்பதற்காக ஒரு பக்கம் உழைக்கிறார். தன் சகோதரிகளை கவனிக்க வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது? எல்லாம் பெண் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒரு விதவையாக பார்த்து அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கேட்கிறாங்க, நீ திருமணம் முடித்த பெண் ஏற்கனவே மனம் முடித்து கணவனை இழந்தவரா, விவாகரத்து பெற்றவரா, விதவையா, அல்லது இதுவரை திருமணம் ஆகாதவரா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்கனவே திருமணமாகி விதவையானவரைத்தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன். ஏன் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னுடைய வயதிற்கு ஒத்த வகையில, உன் வயதிற்கு ஏற்ற வகையில ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மகிழ்ச்சியை விட பெரிய மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா? என் சகோதரிகளை கவனிச்சுக்கிறதுல தான். என் சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க, அந்த சகோதரிகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என் மீது இப்போது இருக்கிறது. என் தகப்பனார் இறந்துட்டார், இவங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே என்னை சார்ந்ததா இருக்குது. அப்ப என் வயதிலேயே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் என்றால் என் சகோதரிகள், என் தங்கச்சியும் என்னுடைய மனைவியும் ஒரே வயசுல உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்கள பராமரிக்க முடியாது. அதனால் என்னை விட வயதில் மூத்த, ஏற்கனவே மனம் முடித்து விதவையான, வாழ்வில் பக்குவத்தை பெற்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் என்றால் என் சகோதரிகளை பராமரிப்பதற்கு தோதுவாக இருக்கும். எவ்வளவு பெரிய குடும்ப பொறுப்புன்னு பாருங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு இளைஞர்கள் இடத்துல பார்க்க முடியுமா? தகப்பனார் மௌத்தாயிட்டாரு, திடீர்னு எப்போ மௌத்து வரும்னு சொல்ல முடியுமா? போருக்கு போய் மௌத்தாயிட்டார். இன்றைக்கு நிம்மதியாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற, கேம் விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய குடும்பத்தை யோசிக்க வேண்டும். தன்னுடைய தகப்பனார் இருக்கிற வரை சுகமாக உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்கிறோமே, கேம் விளையாடுறோமே, நம் தகப்பனாருக்கு திடீரென்று ஒரு மரணம் வந்துவிட்டால், காலையில் வேலைக்கு செல்பவர் மாலையில் வீடு திரும்பவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? அதற்கான பொறுப்புணர்வு நமக்கு தகப்பனார் வாழுகிற காலகட்டத்திலேயே வந்து விட்டதா? திடீரென்று அவர் சென்று விட்டால் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற அளவுக்கான பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டோமா? இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்க்கிற சந்தோஷமும், கேம்ல பார்க்கிற சந்தோஷமும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற போவதில்லை, எந்த பயனையும் தரப்போறதில்லை. அப்ப அதற்கு நாம், நம்முடைய தகப்பனார் இருந்தாலும்
இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் திடீரென்று இது போன்ற ஒரு சூழல் வந்தால் அது நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றுவதற்கு தோதுவாக இருக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியான ஒரு பொறுப்புள்ள இளைஞராக இருந்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது குடும்ப பொறுப்பு. இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் சமூக பொறுப்பு கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். எப்படி? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தொகுத்தார்ல, குர்ஆனை எழுதிய குர்ஆனை தொகுத்த இளைஞர்கள் அவரும் ஒருத்தர். மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த புத்திசாலி. அந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கும் பொழுது, இல்லை நாம் நிறைய கடிதங்கள் எழுதுகிறோம். ரசூலுல்லாஹ் நிறைய லெட்டர் எழுதுவாங்க. நிறைய பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கும் குறுநில அரசர்களுக்கும் கடிதம் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அரபி மொழிக்காரர்களுக்கு அரபியில கடிதம் நீங்க எழுதி கொடுத்துடுறீங்க. யூதர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்களின் மொழி தெரிந்தவர் நம்மில் யாருமே இல்லை. இதனால யூதர்களையே அழைத்து கடிதம் எழுத வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நம்முடைய நாட்டில் வசிக்கின்ற மற்ற யூதர்களை கூப்பிட்டு நாம சொல்லுறோம், அவங்க எழுதுறாங்க. நாம சொன்னதை தான் அவங்க எழுதுனாங்களா, நாம சொன்னதை தான் அவங்க பதிவு செஞ்சாங்களா, படிச்சு பார்க்க கூட நமக்கு தெரியாது. நாம சொல்லாத கருத்தை எல்லாம் அதில் எழுதி அது நாளைக்கு பெரும் பூகம்பமாக வெடித்து விடக்கூடாது. இதனால நம் சமூகத்திற்கே அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்த அறியாமை இருள் நீங்க வேண்டும். நீ யூதர்களின் மொழியை கற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன 15 நாளில் 2 வாரத்தில் யூதர்களுடைய மொழியை எழுத படிக்க கற்றுக்கொண்டு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். ஏன்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமை இந்த சமூகம் நசுக்கப்படுவதற்கு, அநீதிக்குள்ளாக்கப்படுவதற்கு, ஏமாற்றப்படுவதற்கு, துரோகம் இழைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக சமூகத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கல்வியை கற்றுக்கொள்றாரே, இது இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த இந்திய நாட்டிலே சுதந்திரத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டும் கூட ஏராளமான விஷயங்களில் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு, முதுகில் குத்தப்பட்டு, துரோகம் இழைக்கப்பட்டு, அநியாயத்துக்குள்ளாக்கப்படுகிறது. நம்மிடத்தில் கல்வி இருந்தால், அதிகாரம் இருந்தால் இதுவெல்லாம் நடக்காமல் நாம் ஓரளவு நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அதனால் நான் கல்வியிலே முன்னேறுகிறேன், நான் கல்வியிலே மேலிடத்திற்கு செல்லுகிறேன் என்று யோசிக்கக்கூடிய பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்களா? இவன் குடும்பத்தை பற்றியே யோசிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் எப்படி சமூகத்தை பற்றி? அப்போ இளைஞர்கள் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்தி நல்ல வழியில் அதை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு தௌஹீது ஜமாத் சில இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் பெரும்பாலும் இளைஞர்கள் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களில் அரசு துறைக்கான தேர்வுகளை எழுதக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதிலே கல்வியிலே பெரும் பெரும் படிப்புகளை படிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லா துறைகளிலேயும் அவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்க பணி என்று வருகின்ற பொழுது களத்தில் இறங்கி உழைக்கிறார்கள். இது போன்ற இளைஞர்களை தௌஹீது ஜமாத் உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்ப இந்த மார்க்க ஏகத்துவ கொள்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்றால் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கும், நல் வழியை போதிக்கும். அதை நோக்கித்தான் மக்களை நாம் அழைக்கிறோம். நம்முடைய இளமை பருவத்தை சரியாக வழிநடத்தக்கூடியவர்களாக, பயன்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.